வணக்கம். கன்னி தெய்வம் என்றால் என்ன? அன்பானவர்களே, இந்த உலகில் நிறைய மனிதர்களுக்கு கன்னி என்றாலே என்ன என்று தெரியவில்லை. கவலை வேண்டாம். உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி கூறுவதற்காகவே இந்த கன்னி தெய்வம் என்ற சேனலை உருவாக்கியுள்ளேன். முதல் கேள்வி, கன்னி தெய்வம் என்றால் என்ன? அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு மிகவும் அருமையாக உங்களுக்கு புரியும்படி நான் பதிலளிக்க உள்ளேன். கன்னி தெய்வம் என்றால் என்ன? இது ஒன்றும் பெரிய கொஸ்டின் அல்ல. மிக மிக எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை உறவுகளே. உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த, வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம். இதை உணர்ந்தவர்கள் அந்த தெய்வத்தை வழிபட்டு வாழ்ந்து வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்படையும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கன்னி தெய்வம் என்றால் என்ன என்பதற்கு நம் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலம் நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அடுத்த வீடியோவில், அடுத்த வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நம் கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய அனைத்து நல்ல செல்வங்களுக்கும் வணக்கம். அன்பானவர்களே, நேற்று ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், கன்னியை எப்படி வணங்குவது என்று. கன்னியை வணங்க சில முறைகள் உள்ளது. ஆம், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். கன்னி தெய்வத்தை வணங்க சில வழிமுறைகள் உள்ளது. என்ன வழிமுறைகள்? முறைப்படி கன்னியை உள்ளே எடுத்திருக்கிறோமா? ஆம், நம் வீட்டில் முறைப்படி கன்னியை உள்ளே எடுத்திருக்கிறோமா? இது மிக மிக அவசியம். கண்டிப்பாக இது தெரிந்தே ஆக வேண்டும். நிறைய பேர் கன்னியை வணங்குகிறார்கள், ஆனால் முறைப்படி உள்ளே எடுக்காமல் வணங்குகிறார்கள். ஆக ஒரு கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றால் முறைப்படி கன்னியை உள்ளே எடுத்திருக்க வேண்டும். அது என்ன முறைப்படி என்று நினைக்கிறீர்களா? ஆம், அது வேறொன்றுமில்லை. காலனுக்கு போக்கு விட்டு 4 வாழைக்கண்ணை நட்டி காலனுக்கு படைப்பு வைத்து நூல் கட்டி முறைப்படி வீட்டிற்குள் கன்னியை வரவழைப்பதே கன்னியை எடுத்து வணங்குவதற்கு சரியான ஒரு காரணமாகும். அதை தவிர்த்து சும்மா நினச்சோம், கும்பிட்டோம், வருடக்கணக்காக கும்பிட்டோன்னு சொன்னால் அது பிரயோஜனமே இல்லை. ஒரு கன்னியை வணங்கணும்னு நினச்சா 100க்கு 100% முறைப்படி நம்ம எங்கே வச்சு வணங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வீட்டுக்குள்ளே முறைப்படி ஒரு வைத்தியனை வச்சு எடுக்கணும். அவன் நூல் கட்டி எடுப்பான். அந்த நூல் கட்டி எடுத்த பிறகு நாம் நம்ம வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி வணங்கணும். வருடத்துக்கு ஒரு முறை அதுக்கு முறையாக பட்டுப்பாவாடை பட்டுச்சட்டையை மாற்றி வணங்கணும். அதோடு சேர்த்து மஞ்சள், குங்குமம் மற்றும் சவ்வாது, சீப்பு, கண்ணாடி, கைக்குட்டை, சினுக்குவாரி, நகவெட்டி, நகபாலிஸ், இதே போன்ற அனைத்து பொருட்களையும் வைத்து வணங்க வேண்டும். நாம் எப்படி தினம் தினம் ஒவ்வொரு பொருட்களை உபயோகப்படுத்துகிறோமோ அதே போன்று அந்த கன்னி தெய்வத்திற்கு நாம் இந்த பொருட்களையெல்லாம் வைத்துத்தான் வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் வணங்க ஆரம்பிக்கும்போது அந்த கன்னி தெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் துணி மாற்ற வேண்டும். பட்டுப்பாவடை வாங்கி வைத்து வணங்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை அந்த பட்டுப்பாவடையை மாற்ற வேண்டும். நன்றி. கன்னி தெய்வம் துணை. மீண்டும் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அதற்கான பதில் அடுத்த வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாக
உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்தால் என்ன பயன் என்ற ஒரு கேள்விக்கு இப்பொழுது பதிலளிக்க இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்தால் என்ன பயன்? ஆமாம் உறவுகளே, ஒரு குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்தால் இடைச்சாக்காலம் வராது. இடைச்சாக்காலம் என்றால் நாம் ரோட்டில் நடந்து செல்லும் பொழுதோ இல்லை வாகனத்தில் செல்லும் பொழுதோ விபத்து ஏற்பட்டு அந்த இடத்தில் உயிரை விடுதல் இடைச்சாக்காலம். அது மட்டுமல்ல, நாம் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து மருந்து குடித்து இறந்தாலும் இடைச்சாக்காலம். ஒரு கரண்டில் அடிபட்டு இறந்தாலும் இடைச்சாக்காலம். தூக்கு போட்டு இறப்பதும் இடைச்சாக்காலம். இது போன்று பல காரியங்களை சொல்லலாம். பாம்பு கடித்து இறப்பது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இடைச்சாக்காலம் என்று அர்த்தம். முறையான இறப்பு என்பது நீண்ட ஆயுசோடு வாழ்ந்து இறக்கப்படுவதே முறையான இறப்பு. 80 வயசு 90 வயசு ஆண்டவன் நமக்கு தரப்பட்ட ஆயுசு படி இறப்பது நிறைவான ஆயுசு. இடையில் சில பிரச்சனைகளால் மருந்தடித்து பாம்பு கடித்து விபத்தில் இறந்து இந்த மாதிரியான தூக்கு போட்டு இந்த மாதிரியான எந்த ஒரு காரியத்தில் இறந்தாலும் அவர்கள்தான் இந்த பூமியில் பேய்களாக அலைகின்றனர். இடைச்சாக்காலம் என்பது இதுதான். ஆகவே ஒரு குடும்பத்தில் கன்னி இருந்தால் அந்த கன்னி தன் குடும்பத்தில் உள்ள பிறந்த குழந்தைகளுக்கு இடைச்சாக்காலத்தை வர விடாது. அப்போ என்ன செய்யுது? உங்கள் எல்லாரையும் பாதுகாக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த கன்னியை நல்ல முறையில் வணங்கி வந்தால், நாம் வணங்கக்கூடிய அந்த கன்னியை, நம்ம குடும்பத்தில் உள்ள குலதெய்வமான அந்த கன்னியை நம்ம நல்லபடியாக வணங்கி வந்தால் நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும். என்ன செய்யும்? நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் விலக்கி வரக்கூடிய தவறான நேரங்களெல்லாம் நல்ல நேரமாக ஆக்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும். ஆகவே ஒரு குடும்பத்தில் கன்னி இருந்தால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த பயமும் வேண்டாம். அது அந்த கன்னி மூலமாக உங்களுக்கு பயன் நீங்கள் பயனடைவீர்களே தவிர உங்களுக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த அது சம்மதிக்காது. நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த கேள்வியோடு அதற்கான பதிலையும் தருகிறேன் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம். அன்பு கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கேள்வி, ஒரு கன்னி தெய்வத்தின் சக்தி என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி. அதாவது, ஒரு கன்னி தெய்வத்தின் சக்தி என்பது மிகவும் சிறப்பான சக்தி. இந்த உலகை படைத்த இறைவன் இந்த கன்னிகளுக்கு மட்டும் அப்பேற்பட்ட ஒரு சக்தியை வழங்கியுள்ளார். சக்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதற் காரணம், நாம் வணங்கக்கூடிய கன்னியின் சக்தி என்னவென்று தெரிந்தால் மட்டுமே நமக்கும் நம்பிக்கை கூடும், நமக்கும் வழிபடக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். ஆகவேதான் அந்த கன்னி தெய்வத்தின் சக்தியை பற்றி உங்களுக்கு கூற விரும்புகிறேன். வேறொன்றுமில்லை, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இதை உங்கள் சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு கேட்டதோடு நிற்காமல் அதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த கன்னி வழிபாடு வளரும், உங்கள் குடும்பம் மென்மேலும் வளரும். நோய் நொடியின்றி, எந்தவித சஞ்சலமுமின்றி, பணத்தட்டுப்பாடின்றி நிச்சயமாக நீங்கள் வாழ இந்த கன்னி சக்தியின் மூலமாக அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதாவது, ஒரு கன்னியின் சக்தி என்னவென்றால் 1000 தெய்வத்திற்கு அரை கன்னியின் சக்தி சமம் என்பார்கள். அதாவது 1000 தெய்வத்திற்கு அரை கன்னியின் சக்தி சமம் என்பார்கள். ஒரு அரை கன்னிக்கே 1000 தெய்வத்துடைய பவர் இருக்கும் என்றால் ஒரு முழு கன்னியின் பவர் எவ்வளவு என்பதை யோசித்து பாருங்கள். என்ன குழப்புறணும் உங்களெல்லாம்? அப்படி இல்லை, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு கன்னி தெய்வத்தின் சக்தி 1000 தெய்வத்திற்கு அரை கன்னியின் சக்தி சமம் என்பார்கள். அப்போ ஒரு அரை கன்னினா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தெளிவாக சொல்கிறேன்.
ஒரு கன்னி தெய்வத்தின் சக்தி என்பது 1000 தெய்வத்திற்கு ஈக்குவலான ஒரு சக்தி அரை கன்னியிடம் இருக்கிறது என்று பெரியோர்கள் வாக்கு இருக்கிறது. ஆனால் இதுதான் உண்மையும் கூட. ஆகவே கன்னியை வழிபடும் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு கன்னிக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரை கன்னிக்கே ஒரு 1000 தெய்வத்துடைய பவர் இருந்தால் ஒரு முழு கன்னிக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரைக்கன்னி என்பது என்னவென்று அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கன்னியின் சக்தி 1000 தெய்வத்திற்கு ஈடானது ஒரு அரை கன்னியின் சக்தி. ஆகவே புரிந்து கொண்டு கன்னி தெய்வத்தை நன்றாக வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை. நன்றி. கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்று உங்களுக்கு 3 கேள்விகளுக்கான பதில் தர இருக்கிறேன். 3 கேள்விகள். அது கூட இன்னொரு கேள்வியை கூட சேர்த்துக்கலாம். 4 கேள்விகள்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொஃபைலில் மேலே ஃபோட்டோவில் 3 கேள்வின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் உள்ளே நான் சொல்லும் பொழுது 4 கேள்விகளுக்கு சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதம் எது? கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதம் எது? அதாவது கன்னி தெய்வங்களுக்கு உகர்ந்த மாதம் எது? பிடித்த மாதம் எது? இரண்டாம் கேள்வி, கன்னி தெய்வத்திற்கு பிடித்த உணவு எது? இரண்டாவது கேள்வி, கன்னி தெய்வத்திற்கு பிடித்த உணவு எது? மூன்றாவது கேள்வி, கன்னி தெய்வத்திற்கு பிடித்த பொருட்கள் என்ன? இந்த 3 கேள்வியும் மிக சிறப்பான கேள்விகள். இதுபோக இன்னொரு கேள்வியும் பேசும்போது சொல்கிறேன். ஆமாம், அது வேற ஒன்றும் இல்லை. போன வருடம் கன்னி தெய்வத்தை வணங்கி வைக்கப்பட்ட பொருள்களை இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்? இதுவும் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறாங்க. போன வருடம் கன்னி தெய்வத்திற்காக வணங்கி வைக்கப்பட்ட பொருட்களை இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க. 4வது கேள்வியாக அதையும் சேர்த்தே சொல்லி விடுகிறேன். இந்த பதில் அனைத்தும் முக்கியமானவை. ஆகவே இதை கேட்பதுடன் நிப்பாட்டி விடாமல் முழுமையாக கேட்டு உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இல்லை உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா இந்த யூடியூப் சேனலை அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஒவ்வொரு கன்னி இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளும் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க கன்னி தெய்வத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். எந்தவித எதிர்பார்ப்பும் இதில் இல்லை. அதை உணர்ந்து மக்கள் அதை சரிவர பார்த்து வழிபட வேணுங்கிற ஆசையில் தான் இந்த அருமையான ஒரு சேனலை இப்போ ஒரு வாரமாக நடத்திட்டு வரேன். அன்பானவர்களே, கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதம் எது அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்கிறேன். கன்னி தெய்வங்களுக்கு உகர்ந்த மாதம்னு சொன்னால் வருடத்தில் 12 மாதம். இந்த 12ல் உகர்ந்த மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம். இந்த கன்னிக்கு ஒரு மாதம், அந்த கன்னிக்கு ஒரு மாதம் கிடையாது. எல்லா கன்னி தெய்வங்களுக்கும் ஒரே மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் தான் உகர்ந்த மாதம், கன்னி தெய்வங்களுக்கு பிடித்த மாதம். ஆகவே உங்கள் வீட்டில் வணங்கக்கூடிய உங்கள் கன்னி தெய்வத்தை ஆடி மாதத்தில் வணங்கினால் அது மிகவும் சிறப்படையும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, இப்போ ஒரு தீபாவளினா தீபாவளி அன்னைக்கு தான் கொண்டாடணும். ஒரு கார்த்திகை திருநாள்னா கார்த்திகை திருநாளுக்கு தான் கொண்டாடணும். ஒரு கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கொண்டாடணும். ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தான் கொண்டாடணும். என்றைக்கோ ஒரு பண்டிகை நாளை வைத்துக்கொண்டு இன்னொரு நாள் நாம் வணங்கினால் கொண்டாடினால் அது சிறப்பாக இருக்காது. என்ன சிறப்பாக இருக்காதுன்னா, இப்போ தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு தெரு இருக்குது, ஒரு ஊர் இருக்குது, அன்றைக்கி எல்லா வீட்லேயும் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குடும்பம் மட்டும் இல்லை தீபாவளி நம்ம இன்றைக்கி கொண்டாடாண்டாம், இன்னொரு 10 நாள் கழித்து கொண்டாடுவோன்னு நீங்கள் வைப்பீங்களா? ஒருவேளை அப்படி 10 நாள் கழித்து நீங்கள் கொண்டாடுறதா இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுமா? பக்கத்து வீட்டில் பட்டாசு போடுவாங்க, பக்கத்து வீட்டில் பலகாரம் போடுவாங்க. உங்கள் குழந்தைகள் அதை ஏங்கி பார்க்காதா? அதே போன்று தான் ஆடி மாதம் என்றாலே அனைத்து கன்னி தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு மாதம். உங்கள் ஊரில் 10 வீட்டில் இல்லை 20 வீட்டில் கன்னி தெய்வங்கள் இருந்தால் 20 வீட்டிலும் அந்த கன்னியை வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் மட்டும் வழிபடாமல் இருந்தால் அந்த கன்னி குழந்தை, அந்த தெய்வம் மிகவும் வேதனை அடையும்.
ஒரு தெய்வம் ஒரு வீட்டில் சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும். ஆக நீங்கள் உங்கள் குழந்தை தெய்வத்தை வழிபட தவறிவிட்டால் அந்த குழந்தையின் மனவேதனை உங்களை பலகீனப்படுத்தும், உங்கள் தொழிலை பலகீனப்படுத்தும், உங்கள் வளர்ச்சியை பலகீனப்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்கள் கன்னி தெய்வத்தை உண்மையாக நேசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கன்னி தெய்வத்தை உண்மையாக வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அதை உணர்ந்து நீங்கள் வழிபடுங்கள். ஆக கன்னி தெய்வம் எதிர்பார்த்து உங்களோடு இல்லை. ஆனாலும் கூட நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அல்லவா? சிலர் நினைக்கலாம், அப்புறம் நம்ம கன்னி தெய்வத்துக்கு கொடுக்கலன்னா அது நமக்கு செய்யாதா அப்படின்னு நினைக்கலாம். அது தவறான சிந்தனை. கன்னி தெய்வத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது நம் கடமை. கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டியது நம் கடமை. நம் குடும்பத்தில் பிறந்த நம் குழந்தையை நாம் நினைத்து வணங்க வேண்டியது நம் கடமை. ஆக நீங்கள் சரிவர வணங்கி வரும் பொழுது அந்த கன்னி தெய்வம் உங்களை நல்வழிப்படுத்தும், வாழ வைக்கும், ஆரோக்கியமான உடல்நிலையை தரும். சரி, நல்லா கேட்டிருப்பீங்க. கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதம் எது? ஆடி மாதமே கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதம். ஆடி மாதமே கன்னிகளுக்கு உகர்ந்த மாதம் என்பதை முதல் கேள்விக்கு பதிலளித்து விட்டேன். மீண்டும் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன். கன்னி தெய்வத்திற்கு பிடித்த உணவு எது? நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னி தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் கன்னியை கும்பிடுறீங்க. முதல்ல நீங்கள் வைக்கிறதே பணியாரம் தான். இந்த பணியாரம் இல்லாமல் கன்னி வழிபாடே இல்லை. கண்டிப்பாக கன்னி வழிபாடுன்னா முதல்ல பணியாரம் தேவை. ரெண்டாவது சர்க்கரை பொங்கல், பாயாசம்னு சொல்கிறோம்ல, சர்க்கரை பொங்கல். ஒரு இடத்துல பாயாசம்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல சர்க்கரை பொங்கல்னு சொல்லுவோம். அதை இனிப்பு வகையில். மூன்றாவது கன்னி தெய்வத்துக்கு ரொம்ப 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 பிடிச்சது பாலும் பழமும். அதாவது தேங்காயில் பால் எடுத்து நாட்டு பழத்தை போட்டு அதில் பிணைஞ்சி நீங்கள் அதை கன்னி தெய்வத்துக்கு வச்சிங்கன்னா அதில் கருப்பட்டி சேர்த்துக்கணும். அப்படி உங்கள் விருப்பம், நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், சீனி சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி தான் சத்தான உணவு. அதனால் கருப்பட்டி சேர்த்து பாலும் பழமும் வச்சு பணியாரம் வச்சு அதுக்கு பாயாசம் வச்சு நீங்கள் வணங்குனீங்கன்னா, பாயாசம்னா சக்கரை பொங்கல் பாயாசம் ரெண்டில் ஏதோ ஒன்று வைத்து வணங்குனீங்கன்னா கன்னி தெய்வத்துக்கு மிகவும் பிடித்த 3 உணவு அது. பாயாசம், பணியாரம், இன்னொன்று சொன்னேன் அதுக்குள்ளே எனக்கே மறக்குதே, பாலும் பழம். நல்லா கவனித்து பாருங்கள். பாயாசமும் பேலதான் ஆரம்பிக்கி, பணியாரமும் பேலதான் ஆரம்பிக்கி, பாலும் பழமும் பேலதான் ஆரம்பிக்கி. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பார்த்தீங்களா கன்னி தெய்வ விஷயத்தில். இதை உங்களுக்கு இதுக்கு முன்னே யாராவது இப்படி சொல்லி தந்துருக்கிறாங்களா? நிச்சயமாக சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. காரணம், அனைவரும் கன்னினா என்னன்னே தெரியாமல் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் இந்த கன்னி தெய்வ இந்த சேனலை நான் உருவாக்குனது. இப்போ ஒரு வாரமாக ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பது, ஒரு ஆசிரியர் சரியான முறையில் சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த மாணவன் அதை சரியான முறையில் தேர்வு எழுதி படித்து பட்டம் பெற்று ஒரு நல்ல பணியில் இருப்பான். இப்போ நான் என்னுடைய கடமை ஆசிரியர் பணி, உங்களுக்கு இப்போ கன்னியை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி. நான் அதை உங்களுக்கு சரியாக சொல்லித்தரவில்லை என்றால் நீங்கள் உங்கள் சந்ததிக்கு தவறாக சொல்லிக் கொடுத்து உங்கள் சந்ததியின் வாழ்க்கையை கெடுத்து குடும்பம் நாசமாகிவிடும். ஆகவே அன்பானவர்களே, நிதானமாக யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஒரு கன்னி தெய்வத்திற்கு பாலும் பழம் பிடிக்கும், பணியாரம் பிடிக்கும், பாயசம் பிடிக்கும். 3மே பே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. அற்புதமான விஷயங்கள் நிறைய மூழ்கி கிடக்கிறது. அனைத்தையும் தட்டி எழுப்பி உங்களுக்கு சொல்லித்தரவே இந்த யூடியூப் சேனலை தவிர சுயநலத்திற்காகவோ பணத்திற்காகவோ இதை உருவாக்கவில்லை. அன்பானவர்களே, தயவு செய்து நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்திற்கு பிடித்த உணவு என்றால், நீங்கள் உங்கள் கையினால் உங்கள் குடும்ப பெண்கள் வீட்டில் அடுப்பை வைத்து அதில் தீபத்தை ஏற்றி அதன் மூலமாக எரியூட்டப்பட்டு அதில் உருவாக்கப்பட வேண்டிய பொருட்கள் வெளியில் இருந்து வாங்கி வைக்கவே கூடாது. கடைக்கு போனேன் பணியாரம் வாங்கிட்டு வந்தேன், கடைக்கு போனேன் சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்தேன், கடைக்கு போனேன் பாலும்பழம் வாங்கிட்டு வந்தேன், எதுவுமே வைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கையினால் செஞ்சு உங்கள் கன்னிக்கு வைக்கணும். அன்பானவர்களே, இதில் முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம கன்னியை வணங்கும் போது நாம் செஞ்சு வைக்கணும். ஒன்று, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோன்று கன்னி தெய்வத்தை வணங்கும் பொழுது உணவோடு சேர்த்து இயற்கை பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, இதே போன்று சப்போட்டா பழம், நெல்லிக்கனி, இந்த மாதிரியான இயற்கை நல்ல வாழைப்பழங்கள், செவ்வாழைப்பழம், இப்படி இயற்கையான பொருட்கள் பல வகைகள் கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். இந்த கரும்பு, மாம்பழம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி வைங்க. பலாப்பழம், எல்லா பழம் வைக்கலாம். பலாப்பழம் வைக்கலாமா கன்னிக்கு? தெய்வத்துக்கு போய் பலாப்பழம் வைக்கலாமெல்லாம் யோசிச்சுறாங்க. தெய்வத்துக்கு எல்லாமே சிறப்பு தான். அதனால் இயற்கையான பல வகைகள் கண்டிப்பாக வணங்கும் பொழுது வைத்து வணங்க வேண்டும். வெளியே போயிட்டு ஒரு இனிப்பு வாங்கினேன், வெளியே போயிட்டு ஒரு
இந்த பொருளை வாங்கினேன் அந்த பொருளை வாங்கினேன் வேற யாரோ செஞ்சு வச்சதை வாங்கி கொண்டு வந்து வச்சு வணங்க வேண்டாம். கன்னிகளுக்கு பிடித்த உணவையும் உங்களுக்கு 2வது கேள்வி அழகாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதுக்கான பதில் நான் தருவேன். 3வது கேள்வி, கன்னிகளுக்கு பிடித்த பொருட்கள் என்ன? ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கும் போது வருடத்துக்கு ஒரு முறை நம்ம துணி மாற்றி வைக்கிறோம், பட்டுப்பாவோட பட்டுச்சட்டை. அதனோடு சேர்ந்து வளையல், சீப்பு, கண்ணாடி, நகை பாலிசு, நகை வெட்டி, கேர்பின்னு, ஜடமாட்டி, கிளிப்பு, கர்ச்சிப்பு, இது போக தேங்காய் எண்ணெய், சினுக்குவாரி, வளையல், இந்த மாதிரியான அனைத்து ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிடுங்க. மருதாணி, சவ்வாது, இந்த மாதிரியான அனைத்து பொருட்களையும் வாங்கி அந்த கன்னியை வணங்கக்கூடிய நேரம் அதில் வைத்து வணங்கிவிட்டு, கன்னிப்பட்டி ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன்ல, கன்னிப்பட்டி என்றால் கன்னிப்பட்டியின் மகிமை. அந்த கன்னிப்பட்டிக்குள்ளே இந்த புது துணி, புது பொருட்கள் அனைத்தையும் உள்ளே வச்சிடணும். பல வகை வச்சிடக்கூடாது, பல வகையெல்லாம் எடுத்து பிரசாதம் எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துருங்க. மறு வருடம் இந்த சீப்பு, கண்ணாடி, நகை பாலிசு, நகை வெட்டி, இந்த ஐட்டங்களையும் பட்டுப்பாடையும் எடுத்துட்டு மறு வருடம் வணங்கும் பொழுது அந்த பொருட்களை, அதுதானே சொன்னேன், இந்த வைத்து வணங்கக்கூடிய பொருட்களை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல வரேன். 4வது கேள்வி, பிடித்த பொருட்கள் வளையல், சீப்பு, கண்ணாடி, இந்த ஐட்டம். 4வது கேள்வி, இந்த வருடம் வச்சு வணங்கின பட்டுப்பாவோட பட்டுச்சட்டை பொருட்களை அடுத்த வருஷம் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நல்லா தெளிவாக கேட்டுடுங்க. போன வருஷம் கும்பிட்டுருப்பீங்க, இந்த வருஷம் கும்பிட்றீங்க. போன வருஷம் ஆடியில் கும்பிட்றீங்க, இந்த வருஷம் ஆடியில் கும்பிட்றீங்க. கும்பிடும்போது அந்த பழைய பொருட்கள் போன வருஷம் வச்ச பொருட்கள், பாவடை, கண்ணாடி, சீப்பு, பாவடை சட்டைன்னா பட்டு பாவடை சட்டை, கண்ணாடி, சீப்பு, வளையல், பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, நகைவெட்டி, நகை பாலிசு, இதர பொருட்கள் ஒரு 25 பொருள் வரும். இவ்வளோ பொருட்களையும் பழசை எடுத்து வச்சுட்டு புதுசாக பூஜையில் வைக்கிறீங்க. பூஜையில் வச்சு கும்பிட்ட உடனே இந்த பழைய பொருளை எடுத்து, கும்பிட்ட பிறகு தான் எடுக்கணும், பெட்டியிலேருந்து எடுத்து அதை ஒரு குழந்தைக்கு, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு அதை கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த பூஜை எனக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த துணியை உடுத்து அந்த வீட்டில் நடமாடணும். உங்கள் கன்னி தெய்வமே அந்த வீட்டில் நடமாடினதுக்கு சமம், உங்கள் கன்னி தெய்வமே உங்களோட பேசுனதுக்கு சமம், உங்களோட விளையாண்டதுக்கு சமம். அதனால் கன்னி பூஜை நடக்கும் பொழுது முன்றைய வருடம் வைத்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து உங்கள் வீட்டு குழந்தைக்கு கொடுத்து, குழந்தைன்னா வயசுக்கு வர்றதுக்கு முன்னே இருக்கக்கூடிய பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த துணியை உடுக்க சொல்லி வீட்டுக்குள்ளே நடமாட சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக அது அந்த அப்படி அது எந்த குழந்தையும் பார்த்துக்கிடுங்க, சூது இருக்காது, குழந்தைகள்கிட்ட சூது இருக்காது. பெரியவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் நமக்கு இந்த கலரில் தந்தால் நல்லா இருக்குமே, அந்த கலரில் தந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனால் குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு உனக்கு கன்னி பாட்டியோட துணிமா, உங்கள் கன்னி அத்தையோட துணிமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது அது ரொம்ப உற்சாகத்தோடு அந்த துணியை உடுத்துக்கிட்டு சந்தோஷமாக துள்ளி குதித்து வீட்டில் விளையாடும் பொழுது அந்த கன்னி தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும். ஆக நல்லா தெளிவாக கட்டுங்க. கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய மாதம் ஆடி. கன்னி தெய்வத்திற்கு பிடித்த உணவு பாயாசம், பணியாரம், பால் பழம். கன்னி தெய்வத்துக்கு பிடித்த பொருட்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன், கண்ணாடி, சீப்பு, பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, பொட்டு, தேங்காய், சினுக்குவாரி, ரப்பர் பேண்டு, கிளிப்பு, ஜடமாட்டி, கேர்பின்னு, கைக்குட்டை, இது போன்ற பொருட்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி கன்னி தெய்வத்துக்கு வணங்கக்கூடிய பொருளை மறு வருடம் எடுத்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். 4 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்க வரும் வரை நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களாக ஒரு சில உறவுகள் சில கேள்விகளை கேட்டுள்ளார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த கன்னி தெய்வம் முழுமையாக உங்களுக்கு வந்தடைய வேண்டும். கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய அனைவருக்கும் அது தெளிவாக புரிய வேண்டும். தன் சந்ததிகளுக்கும் தன் குடும்ப உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கன்னி தெய்வத்தை பற்றி அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். அவர்களும் அதை வழிபட்டு நீடூழி வாழ வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தோடு மட்டுமே நம் கன்னி தெய்வ யூடியூப் சேனலை உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், இந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் தருகிறேன். அதை நீங்களும் கற்றுக்கொண்டு உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இல்லை உங்களால் முடியவில்லை என்றால் நம் கன்னி தெய்வ சேனலை பின்பற்ற சொல்லி அவர்களை வணங்கச் சொல்லி வாழ வைப்பது உங்களுடைய கடமை. ஏனென்றால் நாம் மட்டும் வாழ்ந்து பிறர் வீழ்வது சரியல்ல. நாம் வாழ்வதை போன்று பிறரும் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டும். நம் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது, நாம் வழிபடுகிறோம்,
நன்றாக இருக்கிறோம். அதே போன்று நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அங்கு ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அதை சொல்லிக் கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. எவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் எவர் எந்த மதமாக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்கள். வணங்குவதும் வணங்காமல் போவதும் அவர்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கடமை அது. அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் பலருக்கும் இந்த கன்னி தெய்வத்தின் அருமையை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி வருகிறேன். அன்பானவர்களே, நாம் கேள்விக்கு செல்வோம். பின்பு பதிலை நாம் வழங்குவோம். அதை அனைவரும் கேட்டு பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு வழங்குவோம். அன்பு கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவருக்கும் தெளிவான கருத்துக்களை கூற வேண்டியது என் கடமை. என் கடமையை செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நண்பர் கேட்டுள்ளார், கன்னி தெய்வத்தை வாடகை வீட்டில் வசிக்கும் நான் எவ்வாறு வணங்குவது? இந்த ஆண்டு ஒரு வீடு, அடுத்த ஆண்டு ஒரு வீடு என பயணிக்கும் எங்களை போன்றோர் கன்னி தெய்வத்தை வணங்க இயலுமா? அருமையான ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு கேள்வி. எல்லோருக்கும் இந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய பயனாக அமையும். ஏன்னா நிறைய பேர் வாழ்ந்து ரெண்டாவது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் வாழ்கிறவங்க கன்னியை எப்படி வணங்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அருமையான ஒரு பதிலை தரேன். இதுதான் உண்மை, இப்படி தான் வணங்கணும். ஒரு கன்னி தெய்வத்தை சொந்த பூமியில் வணங்குவது தான் சரி, சிறப்பு. சரி, சொந்த வீடு இல்லை. நான் இப்போ ஒரு உறவு கேட்காரு, வாடகை வீட்டில் இருக்கேன், எப்படி கும்பிட? வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வீட்டுக்கு மாறுறேன், எப்படி வணங்க அப்படின்னு கேட்குறாரு. பயப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. கன்னியை முறையாக உள்ளே எடுக்காண்டாம். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கன்னியை முறையாக உள்ளே எடுக்காண்டாம். முறையாக உள்ளே எடுப்பது என்றால் என்ன? காலனுக்கு போக்கு விட்டு கன்னியை உள்ளே எடுக்கணும், ஒரு மந்திரவாதியை வச்சு உள்ளே எடுக்கணும். அப்படி எடுக்காமையே ஒரு குத்து விளக்கை கன்னி முக்கில் வச்சு தினமும் ஒரு சொம்பு தண்ணி வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு தீபத்தை ஏற்றி அந்த கன்னியை நினச்சி நீங்கள் வணங்கி வாங்க. மிக விரைவில் உங்களுக்கு சொந்த பூமி அமையும். அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. கண்டிப்பாக உங்களால் வீடு வாங்க முடியும். அந்த உணர்வோடு அந்த கன்னியம்மாவை கும்பிடுங்க. ஆனால் எதிர்பார்த்து நீங்கள் வணங்க வேண்டாம். தாயே, நான் உன்னை வணங்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் தானாக உங்களை தேடி அந்த வீடு வரும், வசதி வரும், நல்ல பெயர்கள் வரும், எல்லாமே வரும். ஆக கன்னி தெய்வத்தை வாடகை வீட்டில் இருப்பவர்கள் முறைப்படி எடுக்காமல் சாதாரணமாக ஒரு விளக்கு ஏற்றி அந்த கன்னி தெய்வத்தை வணங்குங்கள். அப்படி வணங்கும்போது கண்டிப்பாக அந்த வணங்குற நேரம், தீபம் ஏற்றுற நேரம் அந்த கன்னி வரும். வந்து நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். கேள்வி புரிஞ்சிருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க முறைப்படி காலம் பூக்கூட்டு கன்னி எடுக்காண்டாம். ஒரு குத்துவிளக்கு வாங்குங்க. அந்த குத்துவிளக்கு அந்த கன்னிக்காக மட்டும்தான் இருக்கணும். அந்த கன்னியை நினச்சி அதில் தீபம் ஏற்றுங்க, வணங்குங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நிச்சயமாக அந்த கன்னி அந்த நேரத்தில் வந்து அதை கேட்டு சென்று உங்களை வாழ வைக்கும். ஆனால் முறைப்படி உள்ள எடுக்காண்டாம். நன்றி. அடுத்த கேள்வி, அண்ணா, ஒரு வீட்டில் கன்னி இருக்கா இல்லையா என்பதை எப்படி அறிவது அப்படின்னு ஒரு அன்பு தம்பி கேட்டிருக்கிறாரு. ஒரு வீட்டில் கன்னி இருக்கா இல்லையா என்பதை எப்படி அறிவது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நம்ம குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இறந்துருந்தால் நிச்சயமாக நமக்கு தெரியும். அது நம்ம கூட பிறந்து இறந்துருக்கலாம், இல்லை நம்ம தகப்பனார் கூட பிறந்து இறந்துருக்கலாம், இல்லை தகப்பனாருடைய அப்பா அவரு கூட பிறந்து இறந்துருக்கலாம், இல்லை அவருடைய அப்பா கூட பிறந்து இறந்துருக்கலாம். அப்படி இறந்துருந்தா கண்டிப்பாக அந்த சந்ததிகளுக்கு அந்த பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இறந்துருக்குப்பா, அதை நான் தான் கும்பிடாமல் போயிட்டேன், நீ கும்பிடு. இல்லை நான் கும்பிட்டேன், நல்லா இருந்தேன், அதே போல் நீயும் கும்பிடு, நல்லா இருப்பா. இப்படி எந்த விதத்துலையாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் சொல்லி கொடுக்காம சிலருக்கு இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, சொல்லி கொடுக்கலனாலும் தெரியும். எப்படி தெரியும்னா, சின்ன வயசில் அவங்க வீட்டில் வணங்கியிருப்பாங்க. அப்படி வணங்கியிருக்கும் பொழுது இவர் குழந்தை பருவத்தில் அதை சுற்றி விளாண்டுருப்பாரு, பார்த்துருப்பாரு. அதனால் அவருக்கு அது சாதாரணம். நம்ம வீட்லேயும் பணியாரம் வச்சு கும்பிட்டோம், எங்கள் வீட்லேயும் கண்ணி இருக்குன்னு தெரியும். அப்படியும் கும்பிடாமல் சில வீட்டில் இருக்கும். அது நிச்சயமாக தெரியணும்னா படுக்கக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில் முழு மனசோட நல்லா குளிச்சுட்டு கன்னி முக்கில் நின்று கும்பிட்டுட்டு, என் குடும்பத்தில் ஒரு கன்னி தெய்வம் இருந்தா உலகத்தை படைச்ச இறைவா நீ எனக்கு காட்டு, கன்னியம்மா நீ இருக்கிறது உண்மைன்னா நீ எனக்கு கனவுல வா, நீ வந்தா நான் உன்னை வழிபட தயாராக இருக்கேன், என்னுடைய கடமையை நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது அதை எப்படி சொல்கிறது, சுயநலம் இல்லாமல்
நாம் கன்னிகளுக்கு நம்மை அர்ப்பணித்து தாயே உன்னை வணங்க வேண்டும், தாயே உன்னை வணங்க வேண்டும் என்ற உணர்வோடு நீ அழைத்தால் நிச்சயமாக கனவில் வருவாள், உனக்கு தெரிவாள், எந்த விதத்திலாவது தோன்றுவாள், உன் முன்னே தோன்றுவாள். அந்த நம்பிக்கையோடு நீ வணங்கினா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது கேள்வியும் நிறைவு. 3வதாக மறுபடியும் அதே தம்பி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 12 நாட்களில் இறந்த ஆண் பிள்ளை கன்னியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஆண் பிள்ளைங்கிறது அறக்கண்ணின்னு சொல்லி தந்திருக்கிறேன், முழு கன்னி என்றது பெண் பிள்ளை தான் சொல்லி தந்திருக்கேன். இருந்த போதிலும் அவர் கன்னியான்னு கேட்டிருக்காரு. ஆம், ஆண் கன்னியும் கன்னி தான், ஆனால் அரைக்கன்னி. அரைக்கன்னிக்கு எல்லா விதத்தையும் செய்ய முடியாது. நாளைக்கு உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெண் கன்னிக்கு அதை சொல்ல முடியும், உன்னை காப்பாற்றவும் முடியும். ஆனால் ஆண் கன்னி என்ன செய்யும்னா வந்தால் அழுதுகிட்டே இருக்கும். ஏன் அழுது? தன்னால் காப்பாற்ற முடியல, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு ஆடும். ஆனாலும் கூட அந்த ஆண் கன்னியும் கன்னி தான். அதனால் அது மாற்றுக்கருத்து இல்லை, அது அரைக்கன்னி. ஆனால் ஆண் கன்னிக்கு என்ன சக்தி உண்டுங்கிறது அடுத்தாப்புல சொல்லித்தரேன். ஆக 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக 4வது கேள்வி. ஐயா, என் வீட்டில் சாமி ரூம் ஈசானிய மூலையில் உள்ளது. கன்னிப்பெட்டியை அந்த அறையில் கன்னி மூலையில் மேல் பகுதியில் வைத்துள்ளேன். அது சரியா இல்லை தவறா? அல்லது வீட்டின் கன்னி மூலையில் வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி யாருக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு புரியுது. ஒரு வீடுங்கிறது ஒரு மொத்த சுற்றளவு. அந்த மொத்த சுற்றளவில் கன்னி பகுதியில் வைக்கவா கன்னி மூலையிலன்னு கேட்டிருக்கிறார். அப்படி இல்லை, ஒரு கிரவுண்டில் எத்தனை ரூம் இருக்கோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கன்னிமுக்கு உண்டு பார்த்துக்கிடுங்க. அந்த ரூமில் எது கன்னிமுக்கோ அந்த கன்னிமுக்கில் வச்சு வணங்குங்க. அதுதான் சிறப்பு. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இடம் சரியான இடம். அந்த ஈசானி மூலையில் அமைந்துள்ள கன்னிப்பெட்டியை அந்த அறையின் கன்னி மூலையில் மேல் பகுதியில் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய விளக்கம் சரியாக இருந்ததுனால என்னால் உடனடியாக அதுக்கு பதில் தர முடிஞ்சது. திசைகளை குழப்பம் இல்லாமல் அழகாக சொன்னீங்க. நீங்கள் 100% சரியாக வச்சுருக்கீங்க. கன்னி மூலையில் தான் வச்சுருக்கீங்க. அதனால் இது சரியானது தான். பயப்படாண்டா, அப்படியே வைத்து வணங்குங்கள். நன்றி. அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி, அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் இப்போ உடனே சொல்கிறேன். நீங்கள் இதே போல் 1000 கேள்விகள் கேட்டாலும் அதற்கு அடுக்கடுக்காக பதில்களை உடனுக்குடன் என்னால் தர இயலும். காரணம், நான் எதையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய முழு நேரத்தையும் கன்னி தெய்வத்திற்காக ஒதுக்கி இருக்கிறேன். தொழில் செய்து கொண்டிருப்பேன். ஒருவர் கன்னிக்காக வந்து கொண்டிருந்தால் அந்த தொழிலை தூக்கி தூர வைத்து விட்டு கன்னிக்காக சென்று விடுவேன். இது என்னோட பழகிய உறவுகளுக்கு தெரியும். ஆக அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கும் சரியான பதிலை தருகிறேன். அண்ணா, சில வீடுகளில் குழந்தைகள் வளர்ந்து இருப்பார்கள். அர்த்தம் புரிகிறதா உறவுகளே? நான் சொல்றேன். எதுக்கும் சிறு பெண் பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் கன்னி தெய்வத்தின் பொருட்களை யாரிடம் வழங்க வேண்டும் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிமையாக அழைத்த அவர்களுக்கு நன்றி. அதாவது சில வீடுகள் குழந்தைகள் வளர்ந்திருப்பார்கள் அப்படின்னா பிள்ளைகள் வயசுக்கு வந்திருப்பாங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. நியாயமானது. சிறு பெண் பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் குழந்தைகள், அதாவது வயதுக்கு வராத குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் கன்னி தெய்வத்தின் பொருள்கள் மறு வருடம், போன வருடம் வச்சு கும்பிட்ட பொருளை இந்த வருடம் நான் யாருக்கு கொடுக்க? ஏன்னா உள் வீட்டு பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிறது நீதி. அப்போ நான் யாருக்கு கொடுக்க அப்படின்னு அருமையாக கேட்டிருக்காங்க. அண்ணா, சில வீடுகளில் குழந்தைகள் வளர்ந்து இருப்பார்கள், அப்போ பெரிய பிள்ளையாக இருப்பாங்க. சிறு பெண் பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் கன்னி தெய்வத்தின் பொருள்களை யாரிடம் வழங்க வேண்டும் அண்ணா என்று உரிமையோடு கேட்ட அந்த சகோதரிக்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறேன். உங்கள் வீட்டு குழந்தைகள் வயதுக்கு வந்து விட்டால் கவலை வேண்டாம். உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனன், இந்த மாதிரியான உறவுகளின் வீட்டில் பெண் குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருந்தால் என் வீட்டில் கன்னி தெய்வத்தை வணங்கப் போகிறோம், இன்றைய தேதியில் வணங்குகிறோம், நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து வந்தால் என் தெய்வத்திற்கு வைத்த அந்த பட்டுப்பாவாடை மற்றும் பொருள்களை அந்த குழந்தைக்கு கொடுத்து அழகு பார்க்க விரும்புகிறோம் என்று நீங்கள் கேட்டால் எந்த குடும்பத்தினராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏற்றுக்கொள்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இல்லை என்று நாம் கூற வேண்டாம். அவர்களுக்கு அமைப்பு இல்லை, தானாக குழந்தை வரும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா சுற்றி உங்கள் எல்லா குடும்பத்தையும் பார்த்தும் உங்களுக்கு குழந்தை கிடைக்கலன்னா உங்கள் மனசுக்கு ஏதோ ஒரு பிள்ளை எங்கேயோ தோணுது, ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த பிள்ளைக்கு கொடுங்க. நிச்சயமாக அந்த குழந்தை தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும். அடுத்தபடியாக இதுவரைக்கும் எத்தனை பதில் சொல்லியிருக்கேன்? 1, 2, 3, 4, 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சரியான கேள்வியை ஒரு உறவு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம். 6வது கேள்வி. ஐயா, என்மேல் வந்து ஆடின சாமியை தான் இப்போ குடும்பத்தில் உள்ளவர்கள்
அவரவர் மேல் வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது சாத்தியமா அல்லது தெய்வம் மாந்திரிகத்துக்கு கட்டுப்பட்டு போய்விடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நீங்க கேட்கறதுக்கு தெய்வம்னா எனக்கு புரியல. எந்த தெய்வத்தை கேட்குறீங்க? கன்னி தெய்வத்தை கேட்குறீங்களா இல்லை உலக தெய்வத்தை கேட்குறீங்களா? இருந்தாலும் உங்களுடைய அடுத்த கேள்விகளை வாசித்து விட்டு இதற்கு பதில் தருகிறேன். மறுபடியும் அதே கேள்வி தான் கட்டமே இருக்கு. ஒருவர் மேல் வந்து ஆடும் சாமியை மந்திரவாதியை வைத்து அடுத்தவர் மேல் சாமியை ஏற்றி வைக்க முடியுமா? ஒருவர் மேல் வந்து ஆடும் சாமியை மந்திரவாதியை வைத்து அடுத்தவர் மேல் சாமியை ஏற்றி வைக்க முடியுமா? அதனால் சாமி ஆடுபவர்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை வருமா? ஐயா தயவு செய்து பதில் தாருங்கள். ஐயா நல்ல வேலை, உங்கள் சேனல் என் கண்ணில் பட்டது. ஐயா 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 இப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்வி. சாமின்னு தான் கேட்டிருக்காங்க. கன்னி சாமியாங்கிறத எனக்கு தெளிவாக சொல்லலை. அதனால பொறுமையாக இருந்து அடுத்த கேள்வியும் வாசிக்கிறேன். அவரே அனுப்புனது. ஐயா ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கன்னி தெய்வம் குடும்பத்தில் யார் மேல் வரும்? கன்னி தெய்வம் வந்து சாமி ஆடுபவர் இப்போது 4 வருடங்களாக சாமி வருவதில்லை. கன்னி தெய்வத்தை கட்ட முடியுமா? எல்லோரும் ஒன்று சேராமல் அவரவர் வீட்டில் விருப்பம் போல் தனித்தனியாக எடுக்க முடியுமா? தயவு செய்து விளக்கம் தாருங்கள். அடுத்த பதிவில் சொல்கிறேன் என்றீர்கள். காலில் விழுந்து கேட்கிறேன் ஐயா என்று கேட்டிருக்கீங்க. தயவு செய்து பெரிய வார்த்தைகள் பேச வேண்டாம். நீங்க கேட்ட 3 கேள்வியில இதுதான் எனக்கு தெளிவான கேள்வி. இதுக்கு பதில் சிம்பிளா தந்துடுவேன். ஏன்னா நீங்க கன்னி தெய்வத்தின் கரெக்டா குறிப்பிட்டிருக்கீங்க. நான் கன்னி தெய்வத்தை மட்டும்தான் பேச இங்க வந்திருக்கிறேன், உலக தெய்வத்தை அல்ல. ஆனால் உலக தெய்வத்தை குறை சொல்பவனும் அல்ல. ஏன்னா நமக்கு தெய்வங்கள் எல்லாம் ஒண்ணுதான், எல்லா தெய்வமும் நமக்கு வேணும். சரி, இந்த கேள்விக்கு சரியான பதில தரேன். ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்றேன். ஐயா ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கன்னி தெய்வம் குடும்பத்தில் யார் மேல் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அருமையான ஒரு கேள்வி. கன்னி தெய்வம் என்பது யார் மேல நினைச்சாலும் வர முடியும், ஆனா அப்படி வராது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தா 4 பேர் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் கெட்டவனா இருப்பான். அப்ப அந்த கன்னி தெய்வம் அந்த கெட்டவனை தான் தேர்ந்தெடுக்கும். காரணம் என்னன்னா, ஒரு நல்லவன் மேல வந்து கணக்கு சொல்லும் போது இந்த கெட்டவன் கேட்க மாட்டான். இவன் சும்மா நடிக்கிறான், என்னவோ வளர்றான் அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப அந்த சந்ததியை வாழ வைக்க ரொம்ப கஷ்டம். அதனால அந்த கெட்டவன் மேல வந்து இந்த நல்லவன் உட்கார்ந்து கணக்கு சொல்லும் பொழுது அந்த தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த நல்ல மனிதன் இருந்து கேட்டு வழி நடத்திடுவான். ஒருவேளை சாமி வர்ற நாளும் கெட்டவனா அப்படின்னு கேட்டுறாதுங்க. அப்படி இல்லை. கெட்டவன்கிறது குணத்துல மட்டும் இல்லை, கெட்ட நேரம், தொழிலில் கெட்டவன், பணத்தை விட்டு கெட்டவன், குணத்தை விட்டு கெட்டவன். கெட்டவன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. நிறைய நினைச்சிருவாங்க கெட்டவன்னா ரொம்ப மோசமானவன் போல அப்படின்னு. கெட்டவன்னா பல ரகமா இருக்காதுல, அதை பத்தி நீங்க கவலைப்படாண்டாம். அதே மாதிரி கன்னி தெய்வம் வந்து யார் உடம்புக்குள்ள பூர முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த உடம்பு அதை தேர்ந்தெடுத்துரும். அதனால உங்க மேல அந்த கன்னி, உங்க மேலனே வச்சுக்கோங்க, உங்க மேல அந்த கன்னி தெய்வம் வந்தால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சிலர் வந்து கன்னி தெய்வம் வந்தா ஏத்துக்கிறது இல்லை. சும்மா என் மேல வராண்டாம், வேற யார் மேலேயும் வரட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க மேல வந்தா மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் மீது வரணும்னா நம்ம மனிதன் குறிப்பிடக்கூடாது. அது உங்கள் வீட்டு உங்கள் கண்ணி நிர்ணயிக்கக்கூடியது. எனக்கு இந்த புள்ள மேல வரணும் அதுதான் முடிவு பண்ணணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 3வது மேல வந்துடும், லாஸ்ட் மேல வந்து அப்படி கிடையவே கிடையாது. அவங்க யார் மேல வரணும்னு நினைக்கிறாங்களோ, யார் மேல வந்தா அந்த குடும்பம் வாழும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலதான் வரும். அடுத்தபடியாக உங்க கேள்விக்கு அடுத்த பதில் தருகிறேன். கன்னி தெய்வம் வந்து சாமி ஆடுபவர் இப்போது 4 வருடங்களாக சாமி ஆடுவதில்லை. கன்னி தெய்வத்தை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, நிச்சயமா கன்னி தெய்வத்தை கட்ட முடியும். முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உண்மையா உருகி கும்பிடும் பொழுது அதுக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கன்னி தெய்வத்தை டக்குன்னு கட்ட முடியாது. நீங்க முறைப்படி அந்த கன்னி தெய்வத்தை எடுக்காம கூட இருந்திருக்கலாம். அப்போ அதை கட்டுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா வீட்டு வாசல்ல தான் காவல் காக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு உடுக்கடிச்சு வர்றவங்க சொல்லுவான், அம்மா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெண் தெய்வம் நிற்குது, ஒரு பெண் தெய்வம் நிற்குது, கண்ணீரோட நிற்குது, கண்ணீரோட நிற்குது, உன் குடும்பத்தை வாழ வைக்க போகுது, வாழ வைக்க போகுதுன்னு சொல்லுவான். இந்த முட்டாப்பை வழியில் அதுக்கப்புறம் தான் கும்பிட ஆரம்பிக்கும். ஆக கன்னி தெய்வம் இருந்தா வணங்கிருங்க. வணங்க ஆரம்பிச்சிட்டுன்னா அது தான் வீட்டுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள வரும்போது கதவை பூட்டிடும், பாதுகாப்பு கிடைச்சிரும். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களை சட்டுன்னு ஒருத்தர் வந்து திறந்து அடிச்சு உடைச்சிட முடியுமா? கதவை தட்டினோடனே நீங்க உஷாராயிருவீங்களே, அதே போல ஒரு தெய்வத்தை முறைப்படி நீங்க உள்ள எடுத்துட்டீங்கன்னா அது முழு பவராக மாறிவிடும். அப்படி உள்ள இருக்கிற கண்ணி அவளை இதில் கட்ட முடியாது. கெட்டுறதுக்கு நீங்க துணை போனா கட்டிடலாம். ஒரு மந்திரவாதியை நீங்களே வீட்டுக்குள்ள கொண்டு விட்டு என் கண்ணியை கெட்டுன்னு சொன்னா கட்டிடலாம். அது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நான் சில விவரங்கள் பிறகு சொல்லி தரேன். இப்ப சொன்னா உங்களை குழப்பம். அதனால கண்ணியை கெட்ட முடியுமானா கட்டிடலாம். ஆனா கெட்டினாலும் கூட இத்தனை நாட்களுக்குள்ள அதை அடிச்சு உடைச்சிட்டு வந்துடும்.
ஏன்னா நீ தீபத்தை அங்கே நிறுத்த போகிறதில்ல, கும்பிட்டுக்கிட்டே இருப்பா. நீ கும்பிட கெட்டி கொண்டு போனவனை வீழ்த்திட்டு எந்திரிச்சு இங்கே வந்துடும் தெய்வம். ஏன்னா அந்த கெட்டுறவங்க கூட அன்பால் தான் கட்டுவான், அதிகாரத்தால் கட்ட மாட்டான். உங்களெல்லாம் ஈடு வச்சு தான், பக்தர்களை தன் குழந்தைகளை ஈடு வச்சு தான் கட்டுவான். நீ வரலன்னா நான் உன் பிள்ளைய அழிச்சிருவேன், நீ வரலன்னா இந்த இடத்துல வேலை பார்க்கான் மிஷினுக்குள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு மாந்திரிக சக்தியில் அந்த கண்ணிட்ட உங்களை வச்சு பேரம் பேசினா மட்டும்தான் அது அகப்படும், இல்லைன்னா மாட்டாது. அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. கண்ணி கெட்டுனாலும் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன், எல்லோரும் ஒன்று சேராமல் அவரவர் வீட்டில் விருப்பம் போல தனித்தனியாக கண்ணியை எடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு வீட்டில் நீங்கள் கண்ணியை எடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு கண்ணியை எடுக்கவே முடியாது. ஆனால் வணங்கலாம். அம்மா தாயே, நான் அங்கே வர முடியல, தூரத்தில் இருக்கேன், 100 கிலோமீட்டர் நான் வந்து வணங்கணும், வருஷத்துக்கு ஒருக்கா உன்னை வணங்க வரேன், வணங்க வர முடிகிற நேரத்துலலாம் வந்து வணங்க வரேன், அதுக்கு முன்னே நான் சும்மா என் வீட்டில் வச்சு உன்னை நான் வணங்குறேன், நீ வந்து என்னை ஆசீர்வதிமா அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் 6 மணிக்கு தீபம் ஏற்றினா, அதாவது பதி எங்கே அமைக்கப்பட்டதோ, எங்கே கண்ணியை எடுக்கப்பட்டதோ அந்த வீட்டில் 6 மணிக்கு தீபம் ஏற்றினால், அந்த சாதாரண வீட்டில் கண்ணியை எடுக்காமல் சும்மா கும்பிடக்கூடிய வீட்டில் 6:05க்கு வணங்கினால், இந்த கண்ணி இங்கே கேட்க வேண்டியதை கேட்டுட்டு இங்கே கொடுக்க வேண்டிய வரத்தை கொடுத்துட்டு அந்த பிள்ளை சொல்கிறத கேட்க போயிடும். ஆனால் கேட்குமே தவிர அங்கே நிலையாக இருக்காது, உடனடியாக புறப்பட்டு தன் பதிக்கு வந்துவிடும். எங்கே ஒரு கண்ணியை எடுக்கிறோமோ அதுதான் பதி. அந்த பதியை விட்டு அந்த கண்ணி எங்கேயும் போகாது. இதை தெளிவாக தெரிஞ்சிடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு கண்ணியை நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் சொக்காரன், உங்கள் அண்ணன் தம்பி, மச்சான் மாப்பிள்ளை யாரும் எந்த வீட்லையும் எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய வைத்தியனை வச்சாலும் அது போகாது. தன் வழி மாறாதவள் கண்ணி, உருவம் மாறாதவள் கண்ணி, அழகு மாறாதவள் கண்ணி, என்றுமே ஒரே சிந்தனையோடு இருப்பவள் கண்ணி. என்ன சிந்தனையோட? உன்னை வாழ வைப்பதே தன் சிந்தனை, தன் குடும்பத்தை வாழ வைப்பதே தன் சிந்தனை, தன்னை நம்பி வரும் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ அனைவரையும் வாழ வைப்பதே தன் சிந்தனை. அதுதான் கன்னி தெய்வம். அதை உணர்ந்துக்கிடுங்க. ஆக கன்னி தெய்வத்தை அவரவர் வீட்டில் வணங்கலாம், ஆனால் எடுத்து வணங்க முடியாது, முறைப்படி எடுத்து வணங்க முடியாது. ஒரு வீட்டில் எடுத்து அந்த வீட்டில் தான் அது இருக்கும். அடுத்ததாக மறுபடியும் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேனே, விளக்கம் தாருங்கள் ஐயா. அடுத்த ரைட், நன்றி உறவே. உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்து விட்டேன். மீண்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அடுத்தபடியாக இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஐயா, ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தா அது அந்த வீட்டில் யார் மேலாவது வருமா? ப்ளீஸ் கைண்ட்லி டெல் மீ சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு ப்ளீஸ் தேவையில்லை, இது என்னுடைய கடமை. நான் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. நானும் கன்னிகளை வணங்கியதால் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து அறிந்து உணர்ந்ததால் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேனே தவிர எனக்கு ஆசான் கிடையாது. நான் யாரிடமும் சென்று கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு கற்றுக் கொடுத்தது அனைத்துமே நான் வணங்கும் கன்னி தெய்வங்கள். அதனால் உங்களுக்கு அருமையாக பதில் தருகிறேன். ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அது வந்து யார் மேலாவது வருமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக வரும். ஆனால் அதற்கான உடம்பு வேணும். அந்த கன்னி தெய்வம் பூரணக்கூடிய ஒரு உடம்பு வேணும். அதுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நீங்கள் நம்பி பிடிச்சி வணங்கினாதான் அவங்களால வர முடியும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வணங்கி பிரயோஜனம் இல்லை. ஆடை ஆகாரம் எதை நீங்கள் அள்ளி வச்சாலும் வராது. ஆபரணங்கள் தங்கங்கள் அள்ளி வச்சாலும் வராது. உள்ளன்போடு உருகி நீங்கள் தேடும்போது நிச்சயமாக வரும். எல்லாத்துக்கும் நமக்கு வந்து 100 ஆண்டுங்கிற ஒரு வருஷங்கிறது அதுக்கு ஒரு நாள் தான். கன்னிக்கு வந்து நம்மளுடைய ஒரு வருடம் அதுக்கு ஒரு நாள் தான். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அவ்வளோ வேகமாக போகும். ஆக நீங்கள் வந்து எதுக்கும் கலங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் கன்னி இருந்தால் நீங்கள் தைரியமாக கும்பிடுங்க. கன்னி வந்தாலும் சரி வரலனாலும் சரி, தாயே நீ என் கூட இருக்கிற, நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ என்னை கண்காணிக்கிற, நான் போகும் இடமெல்லாம் நீ வாரா, அதனால் எனக்கு பயமே இல்லை. என்னை நீ வாழ வைப்பா, என் சந்ததியை வாழ வைப்பா, என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அனைவரையும் வாழ வைப்பாங்கிற நம்பிக்கையோட நான் உன்னை வணங்குவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நீ தந்தாலும் தரலனாலும் நான் வணங்க வேண்டியது என் கடமை என்ற உணர்வோடு வணங்குவேன் என்று கூறி வணங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அன்பானவர்களே, என்னால் முடிந்தவரை இன்று 7 கேள்விக்கு ஒரே பதிவில் விடை சொல்லிவிட்டேன். உங்களுடைய வேலை என்னவென்றால், என் வேலையை நான் முடித்து விட்டேன். இனி உங்களுடைய வேலை என்னவென்றால் முழுவதுமாக கேளுங்கள், கடைசி வரை கேளுங்கள். இடையில் இதை விட்டு சென்று விடாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்க வேண்டும், அதன் மூலமாக பயனடைய வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி தெய்வம் துணை. நன்றி, வணக்கம். அன்பான கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2 உறவுகள் 2 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். முதல் கேள்வி, ஆண் கன்னியை வழிபடலாமா? ஆண் கன்னியை வழிபடலாமா?
ஏற்கனவே பூஜை செய்யக்கூடிய நபர்கள் பிள்ளை ஆத்மா அடைந்து விட்டது, அதாவது ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது என்றார்கள். கும்பிட வேண்டாம் என்றார்கள். இதற்கு தெளிவான கருத்தை பதிவிடவும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆண்கண்ணியை வழிபடலாமான்னு கேட்டிருக்கிறாரு. ஏற்கனவே பூஜை செய்யக்கூடிய நபர்கள் பிள்ளையின் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது என்றார்கள், கும்பிட வேண்டாம் என்றார்கள். இதற்கு தெளிவான கருத்தை பதிவிடவும் அப்படின்னு கேட்டிருக்காரு. வணக்கம். நல்ல தெளிவான கருத்துன்னா நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெண்கண்ணி தான் முழுக்கண்ணி, ஆண்கண்ணி அறக்கண்ணின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் பெண்கண்ணி இல்லாதவர்கள் அந்த ஆண்கண்ணியை வழிபடலாம். பெண்கண்ணி இல்லாதவர்கள் ஆண்கண்ணியை வழிபடலாம், தவறில்லை. அது மட்டும் இல்லை, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த ஆண்கண்ணி நம்மளுடைய குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கூட பிறந்ததா இருக்கலாம், இல்லை நம்ம அப்பா கூட பிறந்ததா இருக்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அவங்க உயிரோடு இருந்தால் நம்ம அவங்ககிட்ட பேசுவோம், பழகுவோம், விளையாடுவோம், என்னென்னலாமோ பண்ணுவோம். அந்த உணர்வோட அந்த குழந்தை இல்லாத ஒரு காரணத்தால் அதை நம்ம நினைக்கிறது தவறில்லை, வணங்குறது தவறில்லை. தாராளமாக நீங்கள் வணங்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஆண்கண்ணியால் உங்களை எல்லா விஷயத்திலையும் காப்பாற்றிட முடியுமான்னா முடியாது. ஆனாலும் கூட உங்கள் கடமைக்கு நீங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்காக இறைவன்ட்டு அது மன்றாடும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த ஆண்கண்ணி என்ன செய்யும்? என் பிள்ளைக்கு கஷ்டம் வருதே, இறைவா என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் அண்ணன் நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோட உங்களுக்காக மன்றாடும். ஆனால் நல்லது செஞ்சிருமா செய்யாதாங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரல. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு அதுவும் நினைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வணங்கலாம். ஆனால் ஒரு பெண்கண்ணி இருந்தால் அந்த ஆண்கண்ணியும் இருக்குன்னா ஆண்கண்ணி நீங்கள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெண்கண்ணி அந்த ஆண்கண்ணிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. இந்தாப்பா நம்ம பிள்ளை எனக்கு இதை செஞ்சுருக்கான், உனக்கு இந்த பங்கை வச்சுக்க, நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே போல் நீங்கள் அந்த ஆண்கண்ணியை கும்பிட்றதுல தவறே இல்லை, தாராளமாக கும்பிடலாம் நீங்கள். ஆமாம், நன்றி. அடுத்த கேள்வி, இன்னொரு உறவு கேட்டிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வடக்கு பகுதியில் மா மரம் இருக்கிறது, அதாவது மாம்பழ மரம் இருக்குதான். அங்குதான் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வருகிறோம், ஏன் அங்கு வழிபடக்கூடாதான்னு கேட்டிருக்கிறார். அதாவது உலக தெய்வத்துக்கும் உள்வீட்டு தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உலக தெய்வத்துக்கு கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்கு. உங்க கன்னி தெய்வத்துக்கு கோடிக்கணக்கான கோயில் உண்டானா கன்னிகளுக்கு பல இடத்துல பதி இருக்கு. ஆனா உங்க வீட்டில் இருக்கிற கன்னிக்கு உண்டானா இல்லை. அப்போ உங்க குழந்தைய நீங்க ஒரு மரத்தடியில படுக்க வச்சா அந்த குழந்தைய படுக்க வைப்பீங்களா? அதுல எறும்பு இருக்கும், காத்து வரும், புழுதி கிளம்பும், தூசியாகும், மழை பெய்யும். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஒரு இடி இடிச்சாலும் ஒரு மின்னல் பெஞ்சாலும் எல்லாத்தையுமே அந்த கண்ணி வெறும் வெட்ட வெளிச்சத்துல மரத்துக்கு கீழே இருந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆக மரத்தில் விளையாட செல்லலாமே தவிர மரத்தில் தங்க செல்ல முடியாது. அதை உணர்வா மனசுல வச்சுக்கிட்டு உங்க கன்னி தெய்வத்தை உங்க வீட்டுக்குள்ள வச்சு வணங்குங்க, அது ரொம்ப ஆசீர்வாதம். இது உங்க வீட்டிலோட உள்ள கிரவுண்டுக்குள்ள இருக்கிற மாமரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வச்சு கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த மாமரத்தை ஒட்டி, மாமரம் வெளியே இருக்கட்டும், மாமரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குட்டி ரூம் கட்டுங்க. அந்த ரூமுக்குள்ள அந்த கண்ணியை வச்சு வழிபடுங்க, அது என்ன ஆசீர்வாதமா இருக்கும். நன்றி உறவே. உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலளித்திருப்பேன் என்ற மன நிறைவோடு உங்களிடமிருந்து விரைவிடுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடம் பேசுவேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. நன்றி. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று ஒரு அருமையான கேள்வியை ஒரு உறவானவர் கேட்டிருக்கிறார். அண்ணா, சில வீடுகளில் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு சேலை, ஜாக்கெட் துணிகளை வைத்து வழிபடுகிறார்களே, இது சரியா தவறா? இதை பற்றி தெளிவாக விளக்கம் தாருங்கள். அருமையான கேள்வி. திரும்ப ஒரு சொல்றேன் கேள்வியை. அண்ணா, சில வீடுகளில் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு சேலை, ஜாக்கெட் துணிகளை வைத்து வழிபடுகிறார்களே, இது சரியா தவறா? இதை பற்றி தெளிவான விளக்கம் தாருங்கள் அப்படின்னு ஒரு அன்பானவர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. தெளிவான விளக்கம்னா, நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கன்னி தெய்வங்கிறது வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வயசுக்கு வந்த பிறகு வாலிப வயசுல இறக்குறது அது வேற சப்ஜெக்ட். திருமணம் முடிஞ்சு உடனடியாக இறக்குறது வேற சப்ஜெக்ட். திருமணம் முடிகிறதுக்கு முன்ன துள்ள துடிக்க இறக்குறது, மருந்தடிச்சு இறக்குறது, தூக்கு போட்டு இறக்குறது அது வேற சப்ஜெக்ட். முதல்ல நாம எதை வழிபடுறோம், எப்படி வழிபடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லணும். இப்போ விநாயகர் கோயிலுக்கு போய் நான் முருகனை கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. ஒரு சர்ச்சுக்குள்ள போய் நான் சிவனை வழிபட்டுட்டு வந்தேன்னு சொன்னா
அதுவும் தவறு. என்னன்னா சர்ச்சில் வந்து இயேசு இருப்பார், விநாயகர் கோயிலில் விநாயகர் இருப்பார், அம்மன் கோயிலில் அம்மன் இருப்பாங்க, இஸ்லாமிய இதில் அல்லாஹ் இருப்பார். ஆக நாம் எதை வழிபடுறோம்னு தெரிஞ்சுட்டு அதை வழிபடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மணிகண்டன் வீட்டுக்கு போகணும்னு நினச்சா மணிகண்டன் வீட்டுக்கு தான் போகணும். பக்கத்தில் இருக்க மாணிக்கம் வீட்டுக்கு போய் தட்டிட்டு மணிகண்டன் இருக்காப்லையான்னு கேட்டால் மாணிக்கம் எந்திரிச்சு வந்து சொல்லுவார், இது மாணிக்கம் வீடு, நீங்கள் மணிகண்டன் வீட்டுக்கு போங்க, அது எதிர்த்த வீடுன்னு சொல்லுவார். அதே போல் நாம் வந்து இப்போ எல்லா தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கலாம், அது ஓகே. ஆனால் ஒரு சன்னிதானம்னு நம்ம போகும் பொழுது சரியான வழிபாடுகளை நம்ம கையாளணும். இங்கேருந்து சபரிமலைக்கு நடந்து போயிட்டு அங்கே போய் முருகா என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் அங்கே யார் இருக்கிறா? முருகரா இருக்கிறாரு, அங்கே சபரிமலை ஐயப்பன் தான் இருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் வழிபடணும். அங்கே போய் கந்த சஷ்டி கவசத்தை பாடி பிரயோஜனம் இல்லை, அங்கே ஐயப்பனுடைய சரணத்தை தான் பாடணும். அவரவர் சன்னிதானத்தில் அவரவரை தேடு. நீ உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ மொத்தமாக எல்லா தெய்வத்தையும் நினைக்கலாம், அது தவறு இல்லை. அதே போல் ரோட்டில் ஒருத்தர் நடந்து போகிறாரு, அவரோட பேர் ராஜன் வச்சுக்கிடுங்களா. நீங்கள் ராஜன்னு சொன்னால் அவர் திரும்பி பார்ப்பார், ராமசாமின்னு சொன்னால் அவர் திரும்பி பார்ப்பாரா? திரும்பி பார்க்க மாட்டார். அதனால் நீங்கள் வழிபடுற முறை சரியா, நம்ம சரியாக தான் வழிபடுறோமா, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கன்னின்னா வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள், அவங்க தான் கன்னி. அதே போன்று சிலர் வீடுகளில் என்ன பண்ணுறாங்க, இந்த சேலை ஜாக்கெட்லாம் ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னா, கன்னி இறந்து 25 வருஷம் ஆகிட்டு 50 வருஷம் ஆகிட்டு, அப்போ அவளுக்கு வயசு இன்னைக்கு 50 இல்லை, 50 வயசு இருந்துச்சுல அவள் சேலை தானே கட்டுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான கண்ணோட்டம். உருவம் மாறாதவள் கன்னி, பருவம் அடையாதவள் கன்னி, வயது ஏறும் ஆனால் முதுமை அடையாதவள் கன்னி. உருவம் மாறாதவள் கன்னி, பருவம் மாறாதவள் கன்னி, வயது ஏறும் ஆனால் முதுமை அடையாதவள் கன்னி. என்றுமே குழந்தை பருவத்தில் இருப்பவள் தான் கன்னி. ஆக 100 வருடம் ஆனாலும் உங்களுடைய சந்ததிகள் திரும்ப திரும்ப வணங்கி வந்தாலும் என்றுமே பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை வைத்து வணங்குவதே சிறப்பு, சரி. அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் அனைவரும் வணங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மேம்படும். அந்த தாய் உங்களிடம் பெற்றுக்கொண்டதை பல மடங்காக உங்களுக்கு திருப்பி செலுத்தும் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வணங்குங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் கும்பிட்டா நம்ம கன்னி நமக்கு அள்ளி தருவா, நாம் கும்பிட்டா நம்ம கன்னி நம்ம குடும்பத்தை வாழ வைப்பா, நாம் கும்பிட்டா நம்ம கன்னி எல்லா விஷயத்திலும் பாதுகாத்துக்கிடுவான்னு நினைக்கிறத விட, நான் கும்பிடுவேன் நீ பாதுகாத்துக்க, இல்லைனாலும் வருத்தம் இல்லை, நான் கும்பிடுவேன் நீ பணத்தை தரலனாலும் வருத்தம் இல்லை, எல்லா விஷயத்தையும் உனக்கு தெரியாது இல்லை, நான் வணங்க வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. நீ தருவது தராதது, பாதுகாப்பது பாதுகாக்காதது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு ஒப்புதலை கொடுத்துட்டு கும்பிட்டு பாருங்க, அள்ளி தருவா, வாங்கி வளமோட வாழுங்க. கன்னி தெய்வம் துணை. நன்றி, வணக்கம். கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கேள்வி, அதற்கான பதில். அன்பானவர்களே, ஒரு அருமையான கேள்வி ஒன்றை கேட்டு அதற்கு பதிலும் தர இருக்கிறேன். நீங்களும் அதை அறிந்து கொண்டு உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்கி முழு மனதோடு வணங்கி வாழ்வில் வளமடைய நலமடைய வாழ்த்தி இந்த கேள்வியை முதலில் சொல்கிறேன். ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வந்தால் அவங்க தன் குடும்பத்திற்கு என்ன செய்வாங்க? இதுதான் கேள்வி, நல்லா கேட்டுடுங்க. ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வந்தால் அவங்க தன் குடும்பத்திற்கு என்ன செய்வாங்க? எப்படிப்பட்ட கேள்வி? உங்களுக்கு பார்க்கச்சல ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியா தெரியும், ஆனால் அந்த கேள்வியில் மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. சிலர் நினைப்பாங்க, கன்னியை வணங்கினா உடனே கோடீஸ்வரன் ஆயிடலாம், கன்னியை வணங்கினா உடனே பெரிய பதவி அடைஞ்சிடலாம், அரசியல்லையும் சரி எதுலேயும் சரி பெரிய பதவிகள் கிடைக்கும், அந்த மாதிரி நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கன்னி தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்து குடும்பமாக நின்று கும்பிடும்போது அவங்க முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே அவங்க பார்க்கறது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகள்னா பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரை எல்லாருமே அவங்களுக்கு குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளின் ஆயுசு, அதாவது ஒவ்வொருத்தருடைய ஆயுசும் எத்தனை வயசு வரை இருக்குன்னு முதல்ல பார்ப்பாங்க. உள்ளே வந்த உடனே அதை தந்துடுவேன் இதை தந்துடுவேன்னு எந்த கண்ணியும் சொல்லாது. முதல்ல அது பார்க்க வேண்டிய நோக்கம் என்னன்னா, தன் பிள்ளைகளுடைய ஆயுசு என்ன, குண்டை தூக்கி போடுறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இருந்தால் தான் அவங்கள வணங்க முடியும்.
அப்போ நீங்க இருக்கணும்னா அவங்க முதல்ல எடுக்கக்கூடிய வேலை என்னன்னா தன் பிள்ளைகளின் நீண்ட ஆயுசு. அதாவது ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளை ஒரு 70 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குன்னா அந்த 90 வயசு வரையும் அவங்கள பாதுகாத்து வாழ வைக்க வேண்டிய கடமை அந்த கன்னி தெய்வத்துக்கு இருக்கு. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல்ல அது எடுக்கக்கூடிய வேலையே தன் குழந்தைகளின் ஆயுசு. குழந்தைகள் நீங்க சின்ன பிள்ளைகள் நினைச்சுறாங்க, பெரியவங்க முதல் சிறியவங்க வரை எல்லாரும் அவங்களுக்கு குழந்தை தான். அந்த உணர்வோட அதை யோசிச்சு முதல்ல ஆயுசை பார்க்கும். சரி, ஆயுசு பலப்படுத்தின பிறகு அது அடுத்தாப்புல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவர்களின் குணங்கள், நல்ல குணம் கெட்ட குணம், மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் எல்லா குணமும் இருக்கும். நல்ல சிந்தனை இருக்கும், கெட்ட சிந்தனை இருக்கும். அப்போ அது ரெண்டாவதா அதை பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, தன் குழந்தைகள் நல்லவங்களா இருக்கணும், மது அருந்தாம இருக்கணும், சிகரெட் பிடிக்காம இருக்கணும், தீய சக்திகள் அவங்கள நெருங்காம இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகள் நல்ல சுத்தமான பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கண்ணியும் அதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா மனுஷன் இருக்கானே எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். சாமி கும்பிட மட்டும் யோக்கியனா கும்பிடுவான். தாயே என்ன வாழ வை, நான் ரொம்ப உழைக்கணும், நான் பிழைக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா உழைப்பும் பிழைப்பும் இருக்கும் பொழுது முன்னேற்றத்தை மறந்து விடுவான். இதுதான் மனிதன். அதாவது ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை எப்படி செய்யணும்னு நினைக்கணும். அதை கடைசி வரைக்கும் அந்த வேலையில இருக்கிற போது நம்மளுடைய உண்மையான உழைப்பு அந்த வேலையில காட்டணும். ஆனா மனிதன் என்ன செய்யறான், வேலை கிடைக்கிற வரைக்கும் உண்மையா தேடுறான். வேலை கிடைச்ச பிறகு என்ன செய்யறான், அசால்ட் ஆயிருது. அப்படி இந்த மனிதனுடைய நோக்கம் ஒரு செகண்ட்ல மறந்துடுவான். அது மறக்க கூடாதுங்கிறது தான் அந்த கன்னி தெய்வத்துடைய எதிர்பார்ப்பு. தன் பிள்ளைகள் எதை செய்தாலும் அதை அழுத்தம் திருத்தமாக செய்ய வேண்டும் என்று தன் தெய்வம் நினைக்கிறது. ஆக தன் குழந்தைகளுக்கு இரண்டாவது அது என்ன பார்க்குது, குணங்கள். மது அருந்தாத பிள்ளை, சிகரெட் குடிக்காத பிள்ளை, வேலைக்கு போனா நல்லபடியா வேலை பார்க்குற பிள்ளை, இந்த மாதிரியான குணங்களை அது பார்க்குது. அதுக்கு அடுத்தபடியா அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க அந்த கன்னி தெய்வம் முயற்சி பண்ணும். அதாவது நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, அந்த ஊர்ல உங்களை நல்லவன் இல்லை அப்படின்னு ஒரு 10 பேர் சொல்றான்னா 100 பேர் உங்களை நல்லவன் சொல்றதுக்கு என்ன செய்யணும், தன் பிள்ளை எப்படி வாழ்ந்தா அவனை நல்லவன் சொல்லுவான். அப்ப தான் பிள்ளைய நல்லவனாக்கி 10 பேருக்கு மத்தியில பெரிய மனுஷனாக்கி 4 பேர் அவனை மதிச்சு சேர தூக்கி போட்டு உட்காருங்க ஐயான்னு சொல்ற அளவுக்கு அந்த கன்னி தெய்வம் வளர்த்து விடும். சரி, இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஏன் பிறந்தோம், வாழ்றதுக்கு தான் பிறந்தோம். அப்ப இந்த வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டிய கடமை அந்த கன்னி தெய்வத்துக்கு இருக்கு. அப்ப அந்த கன்னி தெய்வம் நம்மகிட்ட என்ன செய்யுது, ஐயா நீ இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி இருக்கணும், உழைப்ப நம்பு, ஓடிட்டே இரு, எந்தவித ஒரு சூழ்நிலையிலையும் உன்னுடைய மனதை தளர விடாத. மனம் தளறிய எவனும் வாழ்க்கையில் சாதித்ததாக சரித்திரத்தில் இடம் கிடையாது. உன் மனம் தளர்ச்சி அடைந்து விட்டால் நீ முதுமை பெறுகிறாய். அதனால நீ எப்பவுமே மனசை சந்தோஷமா வச்சுக்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் கவனத்தை சிதற விடாத. நம்ம கன்னி தெய்வம் இருக்கு, நம்ம கூடயே இருக்கு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம உண்மையா இருக்கணும். அந்த உணர்வோட நீ இருக்கிற வரைக்கும் அந்த கன்னி தெய்வம் உன்னை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால தன் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் கன்னி தெய்வத்தினுடைய அடுத்த கடமை. ஆக ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல அது என்ன செய்யுது, அவங்களுடைய ஆயுசை பார்க்குது. அந்த குடும்பத்துல தாம் பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு ஆயுசு இருக்கு, எத்தனை பேருக்கு ஆயுசு மோசமா இருக்குன்னு பார்க்குது. ரெண்டாவது நற்குணங்களை பார்க்குது. தாம் பிள்ளை சாராயம் குடிக்காம இருக்கணும், சிகரெட் அடிக்காம இருக்கணும், தீய பழக்க வழக்கங்களுக்கு போகாம இருக்கணும்னு பார்க்குது. அதுக்கு அடுத்தபடியா என்ன நினைக்குதுன்னா, ஊரே தாம் பிள்ளைய பெருமையா நினைக்கணும், பெரிய மனுஷனா வாழணும், நல்லவங்கிற பேரோட வாழணும்னு நினைக்குது. இதெல்லாம் பார்க்கறது முக்கியமல்ல, இத வழி நடத்துறது அந்த தெய்வமா இருந்தாலும் வாழ வேண்டியது நீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், நம்ம கன்னி தெய்வத்தை வணங்குறோம், நாம நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாதான் நல்லவனா இருக்க முடியும். அப்ப நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த கன்னி உங்களுக்கு தேவையானதை தரும். சரி, இது ஒண்ணு. என்ன தேவையானதை தரும், அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு உலகத்துல வாழ பிறந்திருக்கோம், அப்போ உயிர் நீண்ட ஆயுசு நமக்கு சரி பண்ணியாச்சு, நல்ல பேரை வாங்கி தந்தியாச்சு, ஊருக்குள்ள பெரிய பேரு, உங்களை நல்லவனா திருத்தியாச்சு, கெட்ட பழக்கம் இருந்தாலும் மதுவை விடுன்னு சொல்லியாச்சு, திருத்தி நீங்க நம்பி திருந்தும் பொழுது உங்களுக்கு 4வது ஒரு விஷயம் தேடி வரும். என்ன தெரியுமா, செல்வம், பணம் உங்களை தேடி நாடி அதுவாவே வரும். ஒரு ஊர்ல ஒருத்தன் இருக்கிறான், அவன் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுறான், நொந்துடுறான், கடன் பட்டுறான், கஷ்டப்பட்டுறான். ஆனா அவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா, நீதி, நேர்மை, நல்லவன் என்ற ஒரு பெயர். இந்த விஷயம் அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் நினைச்சா எவ்வளவு ரூபானாலும் பெறட்ட முடியும். அப்போ நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க.
அப்போ அவன் நல்லவங்கிற ஒரு பேர் இருந்தா அவனால பணம் பெறட்ட முடியுது. அப்போ செல்வம் தானா வருது. ஆயுசும் நல்ல பெயரும் பஜாரில் நல்ல பழக்க வழக்கமும் இருந்தால் உங்களுக்கு செல்வம் தானாக வரும். கன்னி தெய்வம் உங்களை அதை நோக்கி இழுத்து செல்லுமே தவிர அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை விட்டுட்டு போகவே போகாது. எந்த ரூட்ல வருதோ அந்த ரூட்ல உங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவா தான் கன்னி தெய்வம். அதை உணர்ந்து வணங்குங்க. உங்கள் ஆயுசையும் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் செல்வத்தையும் அது தர வேண்டிய கடமைப்பட்டது தான் நம் கன்னி தெய்வம். நிச்சயமாக உங்களுக்கு தரும் என்ற உணர்வோடு நீங்கள் வணங்கி வந்தால் நிச்சயமாக தரும். அப்போ இந்த கேள்வியில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வந்தால் அது இல்லை, அவங்க தன் குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க? அப்படிப்பட்ட கேள்விக்கான ஒரு பதிலை தந்திருக்கேன். நீங்க மனப்பூர்வமா வணங்குங்க. நிச்சயமா உங்களை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை தர இருக்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருப்பது தெரிந்துவிட்டால் உடனடியாக அந்த கன்னி தெய்வத்தை வழிபட வழியை தேடுங்கள். காரணம், உலகில் மிக முக்கியமான தெய்வத்தில் ஒன்றானது கன்னி தெய்வமாகும். அப்படிப்பட்ட கன்னி தெய்வம் இருந்தும் வழிபடாமல் நாம் இருந்தால் நம் சந்ததியின் வளர்ச்சிகள் தடைபடும். ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாட்களே. ஆகவே கன்னி தெய்வம் இருப்பது தெரிந்தால் உடனடியாக அந்த கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். சரி, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் மிக முக்கியமானது. அதாவது இன்றைய கேள்விகளுக்கான பதில் மிக மிக முக்கியமானது. இன்றைய கேள்வி என்னவென்றால், அரை கன்னி என்றால் என்ன? அதாவது ஏற்கனவே கன்னியின் சக்தி என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு உங்களுக்கு அரைக்கண்ணியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஆம், அரைக்கன்னி என்றால் என்ன? அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, அரைக்கன்னி என்பது 1000 தெய்வத்துக்கு சமமானது ஒரு அரைக்கன்னி என்று சொல்வார்கள். ஆனால் நானும் பல பேரிடம் கேட்டு பார்த்து விட்டேன். அரைக்கன்னி என்றால் யாராலும் சொல்ல இயலவில்லை. அப்படி இருப்பது தெரிந்துதான் உங்களுக்கு இந்த அரைக்கன்னியை முதலில் சொல்லித்தர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏனென்றால் கன்னி என்றவுடன் அனைவரும் தெரியும், வீட்டில் பெண் தெய்வம் கன்னி தெய்வம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் நிறைய பேர் கன்னினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அதை எப்படி வழிபடணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல்களில் பார்க்குறேன், கன்னியை பற்றி போடுறாங்க, கன்னியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்களே தெரியாத விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு கன்னினா என்னன்னா அதை எப்படி சொல்லணுங்கிறது கூட தெரியாமல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தயவு செய்து கன்னின்னா வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள் தான் கன்னி தெய்வம். இதை மனசில் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் வணங்க போகிறது என்னவோ நீங்கள் தான், உங்கள் குடும்பம் தான். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளை கும்பிடுங்க. வயசுக்கு இறந்தவங்களை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அது சிறப்படையாது, அது கன்னி தெய்வத்துக்கு சேராது. ஆனால் நிறைய பேர் அதையும் கன்னி தெய்வம்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னே இறந்தா கன்னி தெய்வம், வாலிப வயதில் இறந்தா கன்னி தெய்வம் அப்படின்னு. இதற்கும் நான் சில பதில்கள் வச்சிருக்கிறேன், அதை நான் மெதுவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ முதல்ல கன்னிக்கு என்ன, அந்த கன்னிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். தெளிவாக சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் போக போக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன். இன்றைய கேள்வி, அரை கன்னி என்றால் என்ன? யார் முழுக்கன்னி? கன்னிப்பெட்டியின் மகிமை என்ன? முதல் கேள்வி, அதற்கான பதிலை சொல்கிறேன். அரை கன்னி என்றால் என்ன? ஆமாம் உறவுகளே, நம் வீட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வர்றதுக்கு முன்னே இறந்திருந்தால் அவங்க தான் கன்னி தெய்வம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு பெண் குழந்தை வயதிற்கு வருவதற்கு முன் இறந்தால் அவர்கள் தான் கன்னி தெய்வம். சரி, அப்போ அரைக்கன்னி என்றால் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண் கன்னியே அரைக்கன்னி. அதாவது ஆண் கன்னிங்கிறது ஒரு 5 வயதில் இறந்துட்டாலோ, இல்லை ஒரு 10 வயதில் இறந்துட்டாலோ, இல்லை ஒரு 7 வயதில் இறந்துட்டாலோ, 8, 9, 6, 4, 3, 2, 1 இந்த வயதில் இறந்துட்டாலோ அவங்க அரைக்கன்னி, ஆண்கன்னி அரைக்கன்னி. அப்போ முழு கன்னின்னா என்ன அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முறை அதை சொல்கிறேன். அடுத்த முறையில் இதை முடிச்சுட்டு வரேன். அப்போ ஒரு அரைக்கன்னிக்கு 1000 தெய்வத்தை ஒப்பிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். 1000 தெய்வமும் சரி, ஒரு அரைக்கன்னியும் சரின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அரைக்கன்னிக்கு பவரே கிடையாது, சக்தியே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அரைக்கன்னி 1000 தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அரைக்கன்னிக்கு சக்தியே கிடையாதுன்னு நான் சொல்லும் பொழுது அதுக்கு இவ்வளோ பவர்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கச்சல. ஒரு முழுக்கண்ணி யாருன்னு தெரிஞ்சாகணும்ல, அதையும் முழுசாக கேளுங்க. அது வேற யாரும் இல்லை, நான் சொன்ன அந்த குழந்தைகள் தான்.
நம் வீட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம். அந்த பெண் குழந்தைகள் தான் முழு கன்னி. ஆண்களுக்கு பவர் கிடையாது, பெண்களுக்கு தான் பவர். பெண் தான் சக்தி. ஆக உனக்கு ஒரு நல்லது பண்ணணும், உனக்கு நாளைக்கு நடக்கக்கூடியதை சொல்லணும், உன் குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னா அந்த முழு கன்னியால் தான் முடியும். ஒரு அரை கன்னிக்கே 1000 தெய்வத்தை ஒப்பிட்டிருக்கேன்னா பெரியவங்க ஒப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த முழு கன்னியான இந்த பெண் கன்னிக்கு எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ சக்தி இருக்கும், எத்தனை காரியங்களை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் செய்து தர இயலும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே அரை கன்னி என்றால் ஆண்கன்னி, முழுக்கண்ணி என்றால் பெண்கண்ணி. பெண்கண்ணி தான் சொன்னேன், பொம்பளை கண்ணின்னு சொல்லலை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. பெண்ணா சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் தான் கன்னி. வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே கன்னி தெய்வம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனைவரும் பெண் கன்னிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வணங்குங்க. ஆண் கண்ணியை வணங்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கு இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். ஆனால் அரைக்கண்ணி ஆண் கண்ணி தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. முழுக்கண்ணி பெண் கண்ணி தான். அப்போ நான் இப்போ உங்களுக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அரைக்கண்ணி என்றால் என்னன்னு சொன்னால் அது ஆண் கண்ணியே அரைக்கண்ணி. முழுக்கண்ணி என்று என்னன்னு கேட்டிங்கன்னா வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகளே முழுக்கண்ணி. 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சரி, அப்போ 3வது ஒரு கேள்வி இருக்குது, அருமையான கேள்வி. இந்த உலகத்தில் கன்னிப்பெட்டி அதோட மகிமையை நம்ம சொல்லி ஆகணும். எவ்வளவோ வசதி இருக்கும், எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆமாம், அதனால் இதுக்கு பாகுபாடே கிடையாது. ஒரு வீட்டில் கன்னி இருந்தால் கன்னி திசைன்னு ஒன்று உண்டு. எங்கே உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா இன்னொரு நாள் அதை நான் சொல்லித்தரேன். கேள்வி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால். அப்போது அந்த கன்னி திசையில் கன்னி முக்கில் தான் இந்த கன்னிப்பட்டியை மேலே தொங்க விடுவாங்க. அப்போ இந்த கன்னிப்பட்டி எதில் இருக்கும்னா பண ஓலையால் செய்யப்பட்டது தான் கன்னிப்பட்டி. சரி, இது ஒரு பெரிய விஷயமா, இதை சொல்லணுமா அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. இல்லை, இதில் விஷயம் இருக்குது. ஏன்னா எத்தனையோ தெய்வங்களுக்கு எத்தனையோ மூலஸ்தானங்கள் இருக்குது, அதை எப்படிலாமோ வச்சு பாதுகாப்பாங்க. ஐயப்பனுக்கு ஒரு அருமையான பெட்டி சொல்லுவாங்க, அந்த அலங்கார பொருட்கள், அவருடைய உபகரணங்கள், இந்த மாதிரியான பெட்டிகள், அது பெட்டியில் தான் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி கன்னிக்குன்னு ஒரு பெட்டி இருக்குது, அது பண ஓலையால் செய்யப்பட்ட பெட்டி. அந்த கன்னிப்பெட்டியோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வீட்டில் கன்னி திசையில் கன்னி முக்களை கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் சரி, அந்த பண ஓலை பெட்டி ஒன்றுமே செய்யாது. அப்படியே அழகாக பாதுகாப்பாக இருக்கும். அப்போ அந்த பெட்டிக்குள்ளே என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும், அதாவது கன்னி நம்ம கும்பிடக்கூடிய கன்னி தெய்வத்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும். நம்பர் 1 சீப்பு, கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, வளையல், நகபாலிஸ், நகவெட்டி, கண்மை, பவுடர், சவ்வாது, கைக்குட்டை, பட்டுப்பாவாடை, பட்டுச்சட்டை, ரிபன், கேர்பின், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கேர்பின், சினுக்குவாரி, இது போன்ற. இப்போ இந்து கன்னிகளாக இருந்தால் அதற்கு இதுவும் சொல்லித்தரணும். இதில் கிறிஸ்தவ கன்னி, இந்து கன்னி அப்படின்னு இல்லை, மதங்களுக்கு அப்பாற்பட்டது கன்னி. அது இன்னொரு பதிவில் நான் சொல்லித்தரேன். இது போக பொட்டு, மஞ்சள், குங்குமம், தேங்காய் எண்ணெய், இப்படி பலதரப்பட்ட பொருட்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும், கண்ணாடியிலேருந்து, சீப்புலேருந்து, வளையல்லேருந்து, நகவட்டிலேருந்து, நகபாலிசிலேருந்து, பவுடர்லேருந்து, சவ்வாதுலேருந்து, பட்டுப்பாவாடை, பட்டுச்சட்டை, நகபாலிஸு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதே மாதிரி அனைத்து பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரு 25 பொருட்கள் வரும். இந்த 25 பொருட்களையும் அந்த கன்னிப்பெட்டிக்குள்ளே வைத்து மறு வருடம் 1 வருஷம் கழித்து, இந்த வருஷம் ஆடி மாதம் கும்பிட்ருக்கோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதே ஆடியில் எடுத்து அந்த பழைய பொருட்களை தனியாக வச்சுட்டு அன்னைக்கு பூஜை வைக்கக்கூடிய அன்னைக்கு அந்த கன்னிக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சோமோ அத்தனை பொருட்களையும் அந்த கன்னிப்பெட்டியில் வச்சு மறுபடியும் மேலே கட்டி வச்சுருவாங்க. சரி, சிலர் கேட்கலாம், எதுக்கு அதை கீழே வைக்கலாமே, ஏன் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த கன்னிக்குன்னு வைக்கப்பட்ட பொருட்கள் புனித பொருட்கள். அப்படிப்பட்ட புனித பொருட்கள் அடிக்கடி விளக்குமாறு படுறது, காலில் மிதிப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் படக்கூடாது. அதனால தான் அந்த காலத்தில் வீட்டுக்கு மேலே அதை கட்டி வச்சுருப்பாங்க. நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கன்னிப்பெட்டியோட மகிமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நாள் நாம் அந்த துணியை தொட்டு வணங்கி அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறோம்.
மீதி 365 நாள் அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த கன்னிப்பெட்டியோடைய அந்த கன்னிப்பெட்டிக்குள்ளே தான் அந்த பொருள்கள் இருக்குது. எதோட பொருள்கள்? அந்த கன்னியம்மாவோட பொருள்கள். மறுபடியும் என்னைக்கு எடுக்கிறோன்னா 1 வருடம் கழித்து எடுக்கிறோம். ஆக கன்னிப்பெட்டியின் மகிமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டோட மகிமையை விட அந்த கன்னிப்பெட்டியோட மகிமை அவ்வளோ பெருமை. பனை ஓலையால் செய்யப்பட்டு நம் வீட்டின் மேல் பகுதியில் கன்னி திசையில் கன்னி முக்கில் வைக்கப்படக்கூடிய ஒரு பெட்டி தான் கன்னிப்பெட்டி. ஆக இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த விஷயங்கள், கன்னியை வழிபடக்கூடிய என் அன்பு செல்வங்களை, இந்த விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இப்படித்தான் கன்னியை வணங்க வேண்டும். கன்னி என்றால் இதுதான். வயதிற்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தை மட்டுமே கன்னி. அது மட்டுமல்ல, அரைக்கன்னி என்றால் ஆண் கன்னி. அதுவும் குழந்தை பருவத்தில் இறந்தால் அது ஆண் கன்னி. ஆனால் ஆண் கன்னிக்கு எந்த சக்தியும் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு பெண் கன்னியால் அனைத்தையும் சொல்ல முடியும், அனைத்திலும் உங்களை காக்க முடியும், காப்பாற்ற முடியும். இதை உணர்ந்து வணங்கி வாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. கன்னி தெய்வம் துணை. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லித்தர இருக்கிறேன். என்னுடைய இந்த கன்னி தெய்வம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் எல்லாரை போல சொல்ல மாட்டேன். இது ஒரு நல்ல காரியத்துக்காக செயல்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லுங்கள், நம்ம சேனலை பின்பற்ற சொல்லுங்கள். இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொண்டு வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். கன்னி தெய்வம் துணை. வணக்கம்.